அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இஸ்வா ஸ்கூல்ல கிரீன் டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பாத்துருவோமா? இஸ்வா என்ன சொல்றான்னு நீங்களே கேளுங்க. லஞ்சுக்கு கீரை கீரை கிரீன் கலர்ல தான இருக்கும். கீரை சாப்பாடு போடு. எதுக்கு போடுமா? கிரீன் டேக்கா? சரி, வேற ஸ்நாக்ஸ்க்கா? வெல்லிக்கா? அவ சொன்ன மாதிரியே கீரை சாதத்துக்கு முளைக்கீரையை வாங்கி பருப்பு வேக வச்சு கடைஞ்சு தாளிச்சு கீரை சாதம் ரெடி ஆயிருச்சு. இது எப்பவும் பண்றதுதான், ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலான்னு ஃப்ரெஷ்ஷா முடக்கத்தான் கீரை எடுத்து கொஞ்சமா வெள்ளைப்பூடு வெங்காயம் உரிச்சு வடை சட்டியில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா மிளகு சீரகம் அப்புறம் உரிச்சு வச்ச வெங்காயம் வெள்ளைப்பூட போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஃப்ரெஷ்ஷா நம்ம எடுத்து வச்சிருக்க முடக்கத்தான் கீரையும் அதுல சேர்த்தாச்சு. பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து அத அப்படியே தோசை மாவுல கலந்தாச்சு. அப்புறம் என்ன, தோசை கல்ல எண்ணெயை தடவி தோசையை ஊத்தியாச்சு. மரம் மாதிரி ஊத்துவோன்ட்டு ஏதோ ஒரு ஷேப்ல வந்துருச்சு. இதுக்கு சைடிஷா நம்ம மல்லி சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி வைக்கலாம். ஆனா நான் வைக்கல, ஏன்னா இஸ்வா அதெல்லாம் சாப்பிட மாட்டா. அப்புறம் மல்லி சாதம் கருவேப்பிலை சாதம் இது மாதிரி கிரீன் டேக்கு வச்சு விடலாம். ஸ்நாக்ஸ் என்ன வச்சு விட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட காதல் கணவர் முத நாள் கேக்கும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வச்சு விட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காவும் வச்சு விட்டேன். கிரேப்ஸ், கொய்யா, கிவி இந்த மாதிரியும் நம்ம வச்சு விடலாம். தண்ணிக்கு பதில நெல்லிக்காய் ஜூஸ் கூட வைக்கலாம். சோ லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணி இஸ்வாவையும் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.